வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம். பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 33 இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்பு எது? பனிப்பாறை உருகுதல். அடுத்து பாருங்க, மனிதர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமைகள் எதனால் ஏற்படுகிறது? பனிப்புகை உருவாக்கம். புற ஊதா கதிர்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு எது? தோல் புற்றுநோய். ஓசோன் அடுக்கினை பாதிப்பது எது? குளோரோஃப்ளூரோ கார்பன். சரியா? நினைவு சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகிறது? அமில மழையினால். இது எல்லாமே காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள். அந்த பகுதியிலிருந்து இருக்கிற கேள்விகள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. தன் குட்டியை வயிற்றுப்பையில் சுமப்பது கங்காரு ஆகும். பசுவும் கன்றும் ஒருவருக்கொருவர் ஒளியினால் தொடர்பு கொள்வர். சரியா? ஒளியினால். அடுத்து, பெற்றோர் பராமரிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் விலங்கு கங்காரு. பசு தங்களது இளம் உயிரிகளை பராமரிக்கின்றன. குழந்தைகள் சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களை கற்றுக் கொடுப்பவர் தாய் ஆவார். பொறுத்துக. ஒட்டகம், அகன்ற கால்பாதம், மீன், செவுள்கள், புலி, கோடுகள், யானை, தும்பிக்கை, ஒட்டகச்சிவிங்கி, நீண்ட கழுத்து. இரவிலும் பகலிலும் இரை தேடும் விலங்குகளில் வேறுபட்டதை வட்டமிடுக. பாருங்கள், ஆந்தை, வௌவால், கோழி. இதில் கோழி மட்டும்தான் பகலில் இரை தேடும். ஆந்தையும் வௌவாலும் இரவில் இரை தேடும். கோழி தவறு. அடுத்து, வௌவால், கோழி, குதிரை. இதில் கோழியும் குதிரையும் பகலில் இரை தேடும், வௌவால் இரவில் இரை தேடும். அதனால் அதை நம்ம சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்து, மின்மினி பூச்சி, வண்ணத்து பூச்சி, அந்து பூச்சி. இல்லை, மின்மினி பூச்சும் அந்து பூச்சும் இரவில் இரை தேடும், வண்ணத்து பூச்சி பகலில். அதனால் அது வேறுபட்டது. ஒட்டகம், பூனை, குதிரை. இதில் எது சொல்லுங்கள்? பூனை தான் இரவில் இரை தேடும் விலங்கு. மீதி ரெண்டுமே பகல். அதனால் பூனை. ஆந்தை, எலி, ஆடு. ஆந்தையும் எலியும் இரவில் இரை தேடும், ஆடு பகலில் இரை தேடும். அதனால் ஆடு 1 அவுட். சரியா தவறா? சுற்றுப்புறத்தில் காற்று இல்லாவிட்டாலும் நம்மால் ஒலியை கேட்க இயலும் என்பது தவறு. உயிரினங்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. சரி. காற்று வளிமண்டலத்தில் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது இல்லை. தவறு. சரியா? கட்டுப்படுத்துகிறது. அதான். பருவ மழை பொழிய காற்று அவசியம். சரி. விதை பரவுதலுக்கு காற்று உதவுகிறது. சரி. அடுத்து பாருங்க, ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. மாற்று ஆற்றல் மூலங்களில் ஏதேனும் ஒன்றை எழுதுக. சூரிய சக்தி. சரியா? அடுத்து, காற்று மாசுபாட்டை குறைக்க மோட்டார் வாகனங்களில் எந்த பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னா புகை உமிழ்வு பரிசோதனை. அதிகமான மரங்களை நடுவதால் காற்றில் உள்ள எந்த வாயுவின் அளவை குறைக்கலாம்? கார்பன் டை ஆக்சைடு. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடப்படும் வாயுக்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்க எச்சாதனத்தை பயன்படுத்த வேண்டும்? காற்று வடிகட்டி. அருகில் உள்ள கடைக்கு செல்லும்போது மின்சார வாகனம், மிதிவண்டி இவற்றில் எந்த வாகனத்தை பயன்படுத்துவது காற்று மாசுபாட்டை குறைக்க உதவும்? நமக்கு தெரிஞ்சது தான் மிதிவண்டி. அடுத்து பாருங்க, இங்கே எறும்பு, வௌவால் ரெண்டைக்கும் உள்ள சிறப்பு புலன் உணர்வுகளின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எறும்பு உணர்நீட்சியால் வாசனையை அறிதல், கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல், கேட்கும் திறன் அதிகம், மீயொலி எழுப்புதல், எதிரொலித்து இடமாக்கல். இதெல்லாம் வௌவாலுக்கானது. சுருக்கமாக விடையளி. குழு நடத்தை என்றால் என்ன? உணவை தேடவும், வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும், தமது இனத்தை பாதுகாக்கவும் மற்றும் பேணுவதற்கும் விலங்குகள் சேர்ந்து வாழ்வதையே குழு நடத்தை என்கிறோம். அடுத்த கேள்வி, பறவைகள் ஏன் வி வடிவத்தில் பறக்கின்றன? காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வி வடிவத்தில் பறக்கின்றன. சரியா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் கழிவுகளை மக்கும் தன்மையின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தணும். பழத்தோல், நெகிழி, இலை, கண்ணாடி, CFL விளக்கு. இதில் பச்சை அந்த மக்கும் தன்மையை நல்ல மக்கும் பொருள் பச்சை இல்லை. பச்சை வண்ண குப்பை தொட்டில் போடணும் இல்லையா? அதனால் பச்சை வண்ணத்தில் பழத்தோலும் இலையும் மக்கும். நீலம் கண்ணாடி. சரியா? அடுத்து சிவப்பு நெகிழியும் CFL விளக்கும். அடுத்து பாருங்கள், கழிவுகளை மக்கும் தன்மையின் அடிப்படையில் வேறுபடுத்துக. மக்கும் கழிவு அதுக்குள்ள விளக்கம். மக்கும் கழிவுகள் என்பது மென்மையானது. இது காலப்போக்கில் சிதைந்து மண்ணின் ஒரு பகுதியாக மாறும். எடுத்துக்காட்டு, பழத்தோல், இலை. இப்போ மக்காத கழிவு என்பது கடினமானது. உயிரியல் செயல்முறைகளால் காலப்போக்கில் சிதைக்க முடியாத கழிவுகள் இவை. சரியா? எடுத்துக்காட்டு, நெகிழிப்பை.
வினாக்களுக்கு விடையளி. அமில மழையின் விளைவுகளில் ஏதேனும் 3 எழுதுக. சுவாச கோளாறு மற்றும் தோல் வியாதி, நீர்வாழ் உயிரினங்கள் பாதிப்பு, நினைவு சின்னங்கள் சேதப்படுத்துதல். சரியா? அடுத்து எரோசால் என்றால் என்ன? திரவ அல்லது திண்ம துகள்கள் காற்றில் சிதறும்போது இவை எரோசால் என்று அழைக்கப்படுகிறது. திரவ அல்லது திண்ம துகள்கள் காற்றில் சிதறும்போது இவை ஏரோசால் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, விரிவான விடையளி. காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் யாவை? சுவாச நோய்கள், எடுத்துக்காட்டு சுவாச நோய்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கே சுவாச நோய்களுக்கு எடுத்துக்காட்டு காசநோய். அடுத்து இதய இரத்த நாள பாதிப்பு, சோர்வு, தலைவலி மற்றும் பதட்டம், நரம்பு மண்டல பாதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் தொகுத்தறி மதிப்பீடு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியலில் நம்ம சேனலில் இருக்குது. பார்த்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.